வணக்கம். உங்கள இந்த ஆழமான உரையாடலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இப்ப நம்ம வாழ்கிற இந்த வேகமான உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. காலையில எழுந்த உடனே மொபைல் போன் நோட்டிபிகேஷன்ல ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏதோ ஒன்ன நம்ம துரத்திக்கிட்டே ஓடுறோம். ம் கண்டிப்பா. அது ஒரு முடிவில்லாத ஓட்டமா இருக்கு. ஆமா. ஆனா ஒரு நிமிஷம் நின்னு உண்மையிலேயே நாம எதை தேடி ஓடுறோம் அப்படின்னு யோசிச்சா பல பேருக்கு பதில் தெரியறதில்ல. அதுக்கான ஒரு விடைய உங்களுக்குள்ளேயே தேடி கண்டுபிடிக்க ஒரு பெரிய திறவுகோலா இன்னைக்கு நம்ம உரையாடல் இருக்க போகுது. அடையா சாந்தி அவங்க எழுதின த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதாவது மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தோட கருத்துக்களை தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவா அலச போறோம். எனக்கும் உங்களோட சேர்ந்து இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடலாம். வழக்கமா சில ஆன்மீக புத்தகங்கள் இப்படித்தான் வாழணும், இதைத்தான் செய்யணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடும். ஆனா இந்த புத்தகம் அந்த மாதிரி கிடையாது. கரெக்ட். இது ஒரு ரூல் புக் இல்ல. ஆமா, இது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்மளோட அக வாழ்க்கைய, அதாவது நமது உள்ளுணர்வுகளை இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டு நமக்கான உண்மையான விடுதலையை நாமே கண்டறியோடவும் ஒரு கருவி இது. வெளியில தேடுற பதில்கள் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறத ரொம்ப யதார்த்தமா புரிய வைக்கிற ஒரு பயணம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நாம இந்த புத்தகத்தை முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரைக்கும் சாப்டர் வைஸ் சாப்டரா அலச போறோம். ஒவ்வொரு அத்தியாயத்தோட முக்கிய கருத்து, ஆழமான அர்த்தம், அதை எப்படி பிராக்டிக்கலா வாழ்க்கையில பயன்படுத்தலாம், அப்புறம் அதுல இருக்கிற சில முக்கியமான மேற்கோள்கள், இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. இப்போ அறிமுக பகுதியில நாம அடிக்கடி ராத்திரி நேரத்துல வானத்தை பார்த்து அந்த நட்சத்திரங்களையும் பிரபஞ்சத்தோட ஆழத்தையும் பார்த்து பிரமிச்சு போறோம். ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிரபஞ்சத்துக்கு நிகரான ஒரு ஆழமும் மர்மமும் நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறார். ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. நாம நம்ம மனச கவனிக்கும்போது அதுல எழும்பும் எண்ணங்கள், ஆசைகள், பயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு குழப்பமான சத்தமா மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கு பின்னால ஒரு அமைதியான, எல்லையற்ற வெளி இருக்கு. உம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒரு முடிவில்லாத கதை. அத நாம முழு கவனத்தோடு கவனித்தால் நமக்கு ஞானத்தையும் அன்பையும் வழங்கும் பல அருள் தருணங்கள், அதாவது மோமெண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ் கிடைக்கும்னு ஆசிரியர் சொல்றார். அந்த அருள் தருணங்கள் ஏதோ வானத்திலிருந்து திடீர்னு குதிக்கிற அற்புதங்கள் இல்ல இல்லையா? கண்டிப்பா இல்ல. நாம தினமும் குடிக்கிற ஒரு கப் காஃபியோட சுவையிலையும், நம்ம குழந்தை சிரிக்கிற அழகுலையும், ஏன் ஒரு இலையில விழுற பனித்துளியில கூட அந்த கிரேஸ் ஒளிஞ்சிருக்கு. அப்போ எதிர்காலத்த பத்தியே கவலைப்பட்டுகிட்டு நம்ம எண்ணங்களோட சுழற்சியில சிக்கி தவிக்கிறதுனால தான் இந்த சின்ன சின்ன தருணங்களை நாம தவற விடுறோம். இத தவிர்க்க தினசரி வாழ்க்கையில நாம என்ன செய்யலாம்? ரொம்ப சுலபமான பயிற்சி தான். தினசரி நடக்கும் சாதாரண நிகழ்வுகளிலும் 100% முழு கவனத்துடன் இருக்க பழகுங்க. பாத்திரம் கழுவும்போது பாத்திரம் மட்டும் கழுவுங்க. நடக்கும்போது நடப்பதை மட்டும் உணருங்க. உங்களை நீங்களே அறிந்து கொள்வதுதான் இந்த வாழ்வில் நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த சாகசம். வாவ்! வெளியுலக சாகசங்களை விட உள்நோக்கிய பயணம் தான் உண்மையான தேடல். இதே தான் அறிமுகத்தோட சுருக்கமா நான் பார்க்கறேன். வெளியே தேடுறதை நிறுத்திட்டு நமக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்கணும். 100% உண்மை. இப்போ முதல் சாப்டருக்கு வருவோம். ஆசிரியர் ஒரு ஆழமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். அதுதான் இந்த புத்தகத்தோட தலைப்பும் கூட. உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் எது? அதாவது உங்க வாழ்க்கையோட டாப் பிரையாரிட்டி என்ன? ம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் நீங்க தேடணும் அப்படின்னு அவர் எந்த கட்டாயமும் பண்ணல. ஆமா. மற்றவர்கள் சொல்வதையோ இல்ல சமூகம் எதிர்பார்க்கிறதையோ, ஏன் புத்தர் இயேசு பின்பற்றிய வழியையோ கூட நம்ம அப்படியே கண்மூடித்தனமா காப்பி அடிக்க கூடாதுன்னு சொல்றார். அதுக்கான காரணம் என்னன்னா, ஆன்மீகம் என்பது இன்னொருத்தரோட பாதையில நடப்பதில்ல. அது உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குவது. இத விளக்க அவர் தனது சொந்த வாழ்க்கையிலிருந்தே ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்றார். ஆமா, அவருக்கு சின்ன வயசுல டிஸ்லெக்சியா இருந்திருக்கு. கரெக்ட். வாசிப்பு குறைபாடு. மற்ற குழந்தைங்கள போல அவரால சாதாரணமா ஒரு புத்தகத்தை படிக்க முடியாது. அந்த நேரத்துல அவருக்கு ஆன்மீக ஞானம் அடைவதோ, கடவுளை காண்பதோ முக்கியமான விஷயமா இருக்கல. ஹம் எப்படியாவது மற்றவர்களைப் போல நானும் சரளமாக படிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய அந்த தருணத்தின் மிக முக்கிய விஷயமாக அவரோட ஒட்டுமொத்த கவனமாக இருந்தது. அதை அவர் தீவிரமான கவனத்தோடு செஞ்சு வெற்றியும் பெற்றார். அந்த தீவிரம் தான் இங்க ரொம்ப முக்கியம். புத்தர் தனது குடும்பத்தை விட்டுச் சென்றார் என்பதற்காக நாமும் எல்லாவற்றையும் விட்டுச் செல்லணும்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொல்ல வர ஆழமான அர்த்தமே அந்த ஃபோக்கஸ் தான்.
ஆமா, இதை அவர் ஒரு அருமையான மேற்கோள் மூலமா சொல்றார். எந்த ஒரு ஆன்மீக குருவும் எவ்வளவு பெரிய போதனையும் உங்களுக்கு எது முக்கியம் என்பதை நீங்களே கண்டுபிடிப்பதற்கு மாற்றாக முடியாது. நிஜமாவே இது ஒரு பெரிய கண் திறப்பு. நம்ம வாழ்க்கையில இத பயன்படுத்தணும்னா சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ரெடிமேட் பதில்களை தவிர்க்கணும். நல்லா படி, சம்பாதி, கல்யாணம் பண்ணு, வீடு வாங்கு, ரிட்டையர் ஆகு, இந்த டெம்ப்ளேட்டை தாண்டி உங்களுக்கு நிஜமாகவே எது தேவை என்பதை ஆழமாக சிந்தித்து செயலில் இறங்கணும். கண்டிப்பா. அதுவரை நீங்கள் வாழும் வாழ்க்கை உங்களுடையதாகவே இருக்காது. உங்களுக்கு எது மிகவும் முக்கியம் என்பதை மனக்கட்டுப்பாட்டுடன் வரையறுப்பதே முதல் படி. இதுதான் இந்த சாப்டரோட சுருக்கம். இப்போ அந்த ரெடிமேட் பதில்களை தவிர்க்கணும்னா நம்ம சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும். இததான் அவர் அடுத்த அத்தியாயத்துல பேசுறார். ஒரு நல்ல கேள்வியின் சக்தி மற்றும் எதற்கு நீங்கள் சேவை செய்கிறீர்கள். ஆமா, பதில்களை மனப்பாடம் செய்வதை விட ஆழமான கேள்விகளை கேட்பதே உங்களை உண்மையான சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆனா நாம எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் நம்பும் விஷயங்களோட ஒன்றி போகவே விரும்புறோம் இல்லையா? புதுசா கேள்வி கேட்டா மக்கள் தப்பா நினைப்பாங்களோங்கிற பயம் இருக்கு. அந்த பயம்தான் நம்மள வளர விடாம தடுக்குது. பாதுகாப்பான பதில்கள் ஒரு போலி நிம்மதியை தருது. ஆனா உண்மை சில நேரங்களில் அதிர்ச்சி அளிக்கலாம். ஆசிரியர் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தொடுகிறார்: நேரம் மற்றும் கவனம். ஆமா, டைம் அண்ட் அட்டென்ஷன். இந்த இரண்டுமே நவீன மனிதனின் மிகப்பெரிய சொத்துகள். நமது பணத்தை அவ்வளவு எளிதாக யாருக்கும் கொடுத்து விட மாட்டோம். ஆனால் நமது நேரத்தையும் கவனத்தையும் எந்த கணக்கும் இல்லாமல் வாரி வழங்குகிறோம். உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் எதற்கு செலவிடுகிறீர்களோ அதுவே உங்களின் சேவை என்கிறார். அது ரொம்ப நிதர்சனமான உண்மை. நம்ம மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றோம். ஆனா பிராக்டிக்கலா இதை மாத்தணும்னா என் உறவுகளின் முக்கிய நோக்கம் என்ன, என் வேலையின் ஆழமான அர்த்தம் என்ன, இப்படி வழக்கத்திற்கு மாறான ஆழமான கேள்விகளை தைரியமாக நம்மள நாமே கேட்டுக்கணும். இதுக்காகவே பியோமார்க் காஸ்டன் டிலேவிஸ் சொன்ன ஒரு பிரபலமான மேற்கோளை ஆசிரியர் குறிப்பிடுகிறார்: ஒரு மனிதனின் மனதை அவனது பதில்களை காட்டிலும் அவனது கேள்விகளைக் கொண்டு எடை போடுவது எளிது. அருமையான கோட். சரியான கேள்விகளை கேட்பதன் மூலமும் நமது நேரத்தை எது உண்மையாகவே முக்கியமோ அதற்கு செலவிடுவதன் மூலமும் தான் வாழ்வின் ஆழத்தை உணர முடியும். இதுதான் இந்த பகுதியோட சுருக்கம். கரெக்ட். போது நம்ம மனம் இயல்பாகவே பயப்படும். நமக்கு சந்தோஷம் வந்தா அதை அனுபவிக்கிறோம். ஆனா ஒரு சின்ன பயமோ பாதுகாப்பற்ற தன்மையோ வந்தா அதை உடனே விரட்டி அடிக்க நினைக்கிறோம். இது அவரு அடிப்படை உணர்தல் அப்படிங்கிற தலைப்பில விளக்குறாரு. அது மனித மனதின் இயல்பு. ஆனால் பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் மற்றொன்றோடு ஆழமாக தொடர்புடையது. பயம் என்பது எப்போதும் ஆபத்தை குறிக்காது. அது புதிய திறப்புகளுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்போ அந்த அறியப்படாத தருணங்களை நாம எப்படி எதிர்கொள்வது? எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்ற விழிப்புணர்வு வரும்போது இந்த இருளில்தான் ஞானம் பிறக்கிறது. சிக்கலான தருணங்களில் 3 படிகளை பின்பற்றுங்கள்னு சொல்றாரு. அந்த 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப பிராக்டிக்கலா இருந்தது. முதல் படி, ஓடுவதை நிறுத்திவிட்டு அந்த தருணத்தை அப்படியே உணருங்கள். இரண்டாவது படி, எனக்கு தெரியாது என்ற பாதுகாப்பற்ற உணர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகங்காரம் அழியணும். 3வது படி, ஒரு புதிய பார்வைக்கு, அதாவது பிரபஞ்சத்தின் கிசுகிசுப்பிற்கு உங்கள் மனதை திறந்து வையுங்கள். கரெக்ட். இதுக்கு ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு: ஒவ்வொரு கணத்திலும் உள்ள ஒவ்வொரு விஷயமும் மற்ற எல்லாவற்றின் தயாரிப்பே. அதாவது எவ்ரிதிங் இன் ஈச் மொமெண்ட் இஸ் a product of everything else. இதுதான் இன்டர்கனெக்டட்னஸ். அறியப்படாத தருணங்களை கண்டு பயப்படாம அதை உற்று நோக்குவதன் மூலம் நடக்கும் அனைத்திற்கும் உள்ள ஆழமான தொடர்பை உணர முடியும். கண்டிப்பா. இதை தொடர்ந்து தியானம் பத்தி அவர் சொல்ற விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாம தியானம்னா ஏதோ அமைதியான இடத்துல போய் கண்களை மூடிக்கொண்டு 1 மணி நேரம் உட்கார்வதுன்னு நினைக்கிறோம். ஆனா அவர் நீங்களே தான் அந்த சுற்றுச்சூழல்னு சொல்றார். தியானம் என்பது விழிப்படைவதற்காக செய்யப்படும் ஒரு தொடர்ச்சியான மன தூய்மை பயிற்சி. நாம நம்ம உடலையும் வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிறோம். ஆனா மனதின் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆமா, நாம் பிரபஞ்சத்திலிருந்து தனித்து வாழும் உயிரினங்கள் அல்ல, நாமேதான் பிரபஞ்சம். இத ஒரு மரம் மூலமா விளக்குறார். ஒரு மரம் தனியாக வாழ்வதில்லை. அது முளைக்க சூரியன், மண், காற்று எல்லாமே தேவை. அதே மாதிரிதான் மனிதனும் காற்றும் நீருமின்றி தனித்து இயங்க முடியாது. நாம் தான் இந்த சுற்றுச்சூழல். இங்க அவர் ஆலன் வாட்ஸோட ஒரு கருத்தை சொல்றார். ஆப்பிள் மரம் எப்படி ஆப்பிள்களை இயற்கையாக உருவாக்குகிறதோ அதுபோலவே இந்த பூமி மனிதர்களை உருவாக்குகிறது. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. நாம பூமியின் மேல் வாழல, பூமியில் இருந்து முளைத்து வந்திருக்கோம். இதை நாம பிராக்டிக்கலா எப்படி பயன்படுத்தலாம்னா, நான் யார் என்ற கேள்வியோடு ஆழமாக தியானிக்கணும்.
உங்களை சுற்றியுள்ள இயற்கையோடு நீங்கள் ஒன்றிணைந்திருப்பதை ஒவ்வொரு மூச்சிலும் உணரலாம். இதுக்கு நிசர்கதத்த மகாராஜ் சொன்ன ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது. நான் உள்ளே திரும்பி நான் ஒன்றுமில்லை என்று உணரும்போது அது ஞானம், நான் வெளியே பார்த்து நானே எல்லாம் என்று உணரும்போது அது அன்பு. ரொம்ப பவர்ஃபுல். தனித்தனி மனிதன் என்ற கற்பனையான ஈகோவை விட்டு பிரபஞ்சமே நாம்தான் என்ற விரிவான பார்வையில் விழிப்படைவதே இதன் சுருக்கம். அடுத்ததா நாம பிறப்பு, வாழ்க்கை மற்றும் மரணம் பத்தி பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரு பிரிக்க முடியாத சுழற்சி அப்படின்னு சொல்றாரு. உங்களின் உண்மையான இருப்பு பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அந்த ஈகோ அல்லது நான் என்ற உணர்வு வெறுமனே நினைவுகளாலும் எண்ணங்களாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயைதான். இதை அலை மற்றும் கடலின் உதாரணமா சொல்றார். ஓ, அந்த வேவ் அண்ட் ஓஷன் கான்செப்ட். ஆமா, ஒரு அலை உருவாகி கரையில் மோதி உடைகிறது. அந்த அலைக்குத்தான் பிறந்து விட்டதாகவும் இறந்துவிடப் போகிறோம் என்ற பயமும் இருக்கலாம். ஆனால் ஒரு அலையானது கடலிலிருந்து எந்த விதத்திலும் வேறுபட்டதல்ல. அது எப்பவுமே தண்ணீர் தான். கரெக்ட். உயிர் தன்னை பல வடிவங்களில் வெளிப்படுத்திக் கொள்கிறது. நாம் அனைவருமே இயல்பாகவே புத்தர்கள்தான், புத்தா நேச்சர். ஆனா நாம் அதை உணரமாறா கடந்த கால நினைவுகளிலேயே வாழ்கிறோம். அப்போ அந்த மாயையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது? கருத்துகள் மற்றும் கற்பனைகள் அடங்கிய கனவு உலகில் வாழ்வதை நிறுத்தணும். நேரடி அனுபவத்தின் மூலம் ஆச்சரியத்தோடும் வியப்போடும் வாழ்க்கைய அணுகத் தொடங்கணும். உங்கள் உள்ளே இருக்கும் அமைதியான இடமே பிரபஞ்சத்தின் உண்மையான சூத்திரம். இதுக்கு அந்த மேற்கோள் ரொம்ப பொருத்தமா இருக்கும். எந்த ஒரு தருணத்திலோ அலைக்கடலை தவிர வேறொன்றுமில்லை, கடல் அலையைத் தவிர வேறொன்றுமில்லை. ரொம்ப சரி. வடிவங்கள் மாறலாம், அழியலாம். ஆனால் நமக்குள் இருக்கும் உண்மையான இருப்பு, பீயிங், நிரந்தரமானது. அந்த அமைதியான இருப்பை உணர்வதே முழுமையான சுதந்திரம். உண்மையிலே இது ஒரு பெரிய திறப்பு. இந்த புத்தகம் முழுக்கவே நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பை அடையாசாந்தி கொடுத்திருக்காரு. நாம இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். விடைபெறுவதற்கு முன் நேயர்களாகிய உங்களுக்கு நான் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. இப்போது சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தற்போது தேடிக்கொண்டிருக்கும் அந்த மிக முக்கியமான விஷயம் உண்மையிலேயே உங்களுடையதுதானா? அல்லது இந்த சமூகம், பெற்றோர் மற்றும் நண்பர்கள் உங்கள் மீது திணித்த ஒன்றா? அடுத்த முறை நீங்கள் மூச்சு விடும்போது நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்களா அல்லது பிரபஞ்சம் உங்கள் மூலம் சுவாசிக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். இது உண்மையிலேயே ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான தேடல். இந்த சிந்தனையை நேயர்களாகிய உங்களிடமே விட்டுவிட்டு நான் விடைபெறுகிறேன். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.